இப்போவும் நமக்கு பட்ஜெட்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சாங்ஷன்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் டிமாண்ட், பெரிய லெவலில் டிமாண்ட். என்ன டிமாண்ட் அப்படின்னு யார் இதை பற்றி பேசியிருக்கிறது? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் தான். அவர் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டும் நமக்கு இப்போ எப்போவுமே கல்வி நிதி, பள்ளி கல்விக்கான நிதியை ஒதுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியாக புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு நிதி கொடுப்போம்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒன்றிய அரசு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி நம்ம கொடுக்க வேண்டிய ஃபண்டெல்லாம் ஒதுக்கிட்டாங்க, சாங்ஷன்லாம் பண்ணியாச்சு. ஆனால் அந்த ஃபண்டு நமக்கு வரணும்னா இதே டிமாண்ட் தான். புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கா டிமாண்ட் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் நாம் அதை ஏற்றுக்க போகிறது கிடையாது. இப்போ வரப்போகிற ஒரு மீட்டிங் இருக்குது, ரிவ்யூ மீட்டிங் ஒன்று இருக்குது. அதுக்கு முதல்வரே நேரில் போகிறார். நேரில் போயிட்டு சும்மா அந்த பந்தாயத்தில் உட்காந்து கிழிச்சு தள்ளி அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு. சரி, போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இப்போதைக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் இது தொடர்பாக என்ன பேசியிருக்காரு அப்படின்றத பாருங்க. இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா 1800 கோடி ரூபாய் நமக்கு சாங்ஷன் மட்டும் பண்ணிட்டு திருப்பி நீங்க கையெழுத்து போட்டாதான் அந்த பணத்தையும் தருவேன் என்கிற அளவுக்கு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 7ஆம் தேதி அன்று எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து இந்த ரிவ்யூ மீட்டிங் நடக்கிறது. அது சார்ந்த ஒரு நல்ல முடிவை அன்றைக்கு நாங்கள்